காலை வணக்கம். இந்த மலைவாழ் பகுதிகளுக்கு போய், மலை ஸ்தலங்களுக்கு போய், காடு பகுதிகளுக்கு போய் சுற்றுலா போகிறவங்க மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு தான் நான் எப்போவுமே ட்ரெயினில் போனேன்னா அந்த உள்ளூர் பேப்பரை வாங்கி படிச்சுடுவேன். என்ன வார்னிங் இருக்குது, லோக்கலில் போராட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் அது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே தான் ரூம் போடுவேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேகங்கள் வெடிப்பு பயங்கர சத்தத்தில் மேகம் வெடிக்கும். அந்த சத்தம் கூட பயங்கரமாக இருக்குது. ஆனால் சத்தத்தை விட அதன் விளைவுகள் அதிபயங்கரமானவை. ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் மிகவும் வேகமான அதிக அளவான நீரை வானத்திலிருந்து பூமிக்கு செலுத்துகிறது இந்த மேக வெடிப்பு. அதனால் நீங்கள் நினைக்கிற அந்த மேகங்கள், அந்த வெடிப்பு, அந்த நீர் மலை வழியாகவும் வரலாம், மலை கற்களை கீழே தள்ளலாம், பூமியில் வரலாம், நிலச்சரிவு ஏற்படலாம். இவ்வளவு பெரிய கொடுமையான விவரங்கள் நடக்கிறதுனால இந்த மேக வெடிப்புகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பயணம் செய்கிறவர்கள். அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி தங்களை காப்பாற்றிக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்க மாட்டிக்கிறதுக்கு தான் அதுதான் ரேபிட் ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. காலை வணக்கம்.